Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin wa alihi wa ashabihi ajma'in. Amma ba'du fa inna asdaqal hadithi kitabullah wa ahsanal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் புனித மிகுந்த இஸ்ராத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இந்த மார்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் மறுமையை நோக்கியதாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த மறுமை என்கின்ற மகத்தான நாளில் சுவனம் என்கின்ற பூஞ்சோலையில் நாம் பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்றால், நாம் அதில் நுழைய வேண்டும் என்றால், அதில் இருக்கக்கூடிய வசதிகளையும் சொகுசுகளையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் அமல்களில் நாம் மும்முரமாக பம்பரமாக செயல்பட வேண்டும். அப்படி அமல்களுக்கு ஒரு அச்சாரமாக ஒரு அச்சாணியாக இருப்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது தன்னை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்தை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொன்ன ஒரு அழகான அறிவுரை, இறைவன் நமக்கு செய்ய வேண்டிய கடமை, நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இரண்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் சொன்னார்கள். மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, வணக்கத்தை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கியவர்களாக வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும். இதுதான் இது மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது உள்ள கடமை என்ன தெரியுமா? இணை வைக்காமல் வாழ்க்கையை வடிவமைத்தவனுடைய மறு உலக வாழ்வை அல்லாஹ் சுவனம் என்கின்ற பூஞ்சோலையில் பிரவேசிக்க செய்ய வேண்டும். இதுதான் இறைவன் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருந்தாங்க. இது வகியால் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்ப நாம இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்றால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரம், இதனுடைய கட்டமைப்பை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கலிமாவாக விதைத்த அந்த வித்திலேயே இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் என்று சொல்வது ஒரு விதம், ஆனால் வணக்கத்திற்கு தகுதி படைத்தவன் இறைவனை தவிர அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஜீவராசிகள், உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை விலங்குகள், பறவைகள், மரம், செடி, கொடி, மட்டை, கட்டை என்று எத்தனை இருந்தாலும் சரி, இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலும் அதிகாரமும் அந்த பண்பும் அந்த தகுதியும் உரிமையும் வேற எந்த ஒரு விஷயத்திற்கும் இல்லை என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அடிப்படை அஸ்திவாரத்தை ஊன்றி வளர்க்கிறது. இப்படியான கட்டமைப்பில் தான் முஸ்லிம் சமூகம் சுழன்று அவர்கள் செல்ல வேண்டும், வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிற மகத்தான போதனை. இப்படி வாழ்ந்தால் தான் இணை வைப்பு என்கின்ற இந்த ஷிர்க் என்கின்ற பாவம் வாழ்க்கையில் நுழைந்து விடாது, நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக ஒரு 10 மாத கால பிரச்சாரத்தை இந்த ஜமாத் கையில் எடுத்திருக்கிறது. அதிலே ஒரு அங்கமாக இந்த மாதத்தில் இணை வைப்பை வேறெடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற தலைப்பின் கீழ் தமிழகம் முழுவதும், ஏன் தமிழகத்தை தாண்டி ஏனைய மாநிலங்களிலேயும்
அதே மாதிரி மண்டலங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? இது சார்ந்த பிரச்சாரத்தை, விழிப்புணர்வை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் அல்ல, ஏனைய நபிமார்களும் ஏனைய நல்லோர்களும் நல்லடியார்களும் சஹாபாக்களும் சேர்ந்து மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தீய குணமாக இருக்கக்கூடிய இந்த ஷிர்க் என்கின்ற பாவத்தை அழித்து ஒழிப்பதற்கு, வேறறுப்பதற்கு எக்கச்சக்கமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். ஏன் தெரியுமா? ஏனைய பாவத்தை போட்டு இந்த ஷிர்க் என்கின்ற பாவம் கிடையாது. கொலை செய்வதை விட, தற்கொலை செய்வதை விட, கற்பழிப்பை செய்வதை விட, விபச்சாரத்தை புரிவதை விட, ஏழைய அழித்தொழிக்கக்கூடிய துருவின் மூவிக்காத் என்று மார்க்கம் சொல்கிறது. அழித்தொழிக்கக்கூடிய பாவங்கள், இந்த அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களிலேயே தலையாய பாவம் ஷிர்க் தான், இணை வைப்பு தான். நாம இணை வைப்புக்கு சம்பந்தமாக அதுக்கு எதிராக எக்கச்சக்கமான பிரச்சாரத்தை செய்கிறோம். தர்கா வழிபாடு, தாயத்து, தட்டு, தகடு, மௌலுது, கித்தாபு என்று எக்கச்சக்கமாக இந்த சமூகத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற அத்தனை சிறுக்கான இணை வைப்பான காரியத்தையும் அறுத்து வீசுவதற்கு ஏராளமான நடவடிக்கைகளில் கடந்த காலத்திலும் ஈடுபடுகிறோம், இந்த காலத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இனியும் இன்ஷா அல்லாஹ் ஈடுபட வேண்டும். ஏன் தெரியுமா? எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரத்திலே பீரங்கிகளாக அவர்கள் சுழன்றார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்தார்களோ, இந்த இணை வைப்புக்கு எதிராக கர்ஜித்தார்களோ, அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலையை வடித்து வணங்கி வழிபட்டவர்கள் அந்த கூட்டம். இது சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? எவ்வளவுதான் இணை வைப்பு சம்பந்தமாக இந்த பிரபஞ்சத்திற்கு பாடம் நடத்தினாலும், படிப்பனையை பெறுவதற்கு நாம் போதனை செய்தாலும், மீண்டும் மீண்டும் ஷைத்தான் சூழ்ச்சி வலைகளை பின்னி இந்த சமூகத்தை சீர்கெடுத்து நாசமாக்கி இந்த இணை வைப்பு காரியத்தில் ஈடுபட வைப்பான். அது அவனுடைய நோக்கம். இப்ராஹிம் நபி எப்படிப்பட்ட நபர், எப்படிப்பட்ட ஒரு தூதர், படைத்தவனால் போற்றுதலுக்கும் புகழ்தலுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு சிறப்புகளை எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு அழகான தூதர், படைத்தவன் தன்னுடைய தோழர் என்று இந்த பிரபஞ்சத்திலே அறிவித்த ஒரு தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சத்தியத்தை எடுத்துரைப்பதில் சளைக்காதவர், உலகம் முழுவதும் தன்னை எதிர்த்து நின்றாலும் தன்னந்தனி மனிதராக இருந்து அந்த நேரத்திலே மார்க்கத்தை வீரியமாக பிரச்சாரம் செய்த ஒரு பிரச்சார வீரன் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். தியாகம் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், குடும்பத்தை வடிவமைப்பதில் கட்டமைப்பதில் ஒரு ஆகச் சிறந்த முன்மாதிரி என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆளுமை என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பிரச்சாரம் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தியாகம் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா விதத்திலேயும் சிறப்பு சிறப்பு என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவ்வளவு சிறப்பு. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மக்கத்து குஃபார்கள் காலம் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இப்ராஹிம் நபியுடைய முகத்தை வரைந்து வடித்து சிலையாக வணங்கி அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது காபத்துல்லாவுக்குள்ள நுழையும் பொழுது முதலில் பார்த்தது இது மாதிரியான சிலைகள் தான். கிட்டத்தட்ட 360க்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்துச்சு காபத்துல்லா ஆலயத்துக்குள்ள. எந்த காபத்துல்லா ஆலயம் சிதிலமடைந்து அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனரமைத்தார்களோ, மறு நிர்மாணம் செய்தார்களோ, அந்த ஒரு புனித தலத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் உள்ள செல்லும் பொழுது பார்த்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிலை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிலை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிலை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சிலை, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சிலை, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிலை, இப்படி எந்தெந்த நபிமார்களை வைத்து இணை வைப்பு என்கின்ற இந்த மாபாதர செயலை வேறறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அனுப்பினானோ அதே நபிமார்களின் பெயரால் இணை வைப்பு செய்தார்கள். இது சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் கடைசி காலம் வரைக்கும், கியாமத் நாள் வர வரைக்கும் இந்த பிரச்சாரம் ஓய்ந்து விடக்கூடாது, மாய்ந்து விடக்கூடாது என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு சமர்ப்பணம் செய்கிறது. நாம எவ்வளவு பிரச்சாரம் செஞ்சிட்டோம், மாநாடு நடத்திட்டோம், ஆமாம் தான். ஆனா சிறுக்கு ஒழிஞ்சிருச்சா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் தாயத்தை கட்டி அழக்கூடிய, தர்காவிலே சென்று முட்டக்கூடிய, இன்றைக்கும் மௌலுதை ஓதி அது வணக்கம் தான் என்று வாதிடக்கூடிய, கூலிக்கு மாரடிக்கக்கூடிய கூட்டத்தை இன்றைக்கும் நம் சமூகத்தில் பார்க்கலாம். யோசித்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய வாசகங்கள், பயன்படுத்தக்கூடிய சொற்கள், அதில் இருக்கக்கூடிய இணை வைப்பு வாசகங்கள் எக்கச்சக்கம். எடுத்து போடுகிறோமா இல்லையா? அழிஞ்சிருச்சா? ஒளிந்து விட்டதா? யோசித்து பாருங்கள். அப்ப இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். கியாமத் நாள் வர வரைக்கும் இந்த பாவம் தொடரலாம், வாய்ப்பு இருக்கிறது, அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு எதிராக இஸ்லாமியர்கள், ஈமான்தாரிகள், நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை தன்னுடைய வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உலகமே எதிர்த்துச்சு, சமூகமே எதிர்த்துச்சு. தன்னந்தனி மனிதர் சொல்லுவாங்கல்ல, ஒன் மேன் ஆர்மி
அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு மனுஷன் தான். அல்லாஹ் குர்ஆனில் கூட புகழ்ந்து சொல்கிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதா. இப்ராஹிம் நபி அவர் பார்ப்பதற்கு தான் தனி மனிதர், ஒரு மனிதர். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒட்டி இருக்கிற ஈமானுடைய அளவு என்ன தெரியுமா? ஒரு பெரும் கூட்டத்தினத்தில் இருக்கக்கூடிய ஈமானிய பலம் ஒரு தனி மனிதரிடத்தில் இருந்தது என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். நீங்க யோசித்து பாருங்கள், எனக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் இருந்தால் என் நெஞ்சு நிமிரும். என்னை விட என்னை அடிக்கிறதுக்கு எவன்டா வர முடியும் என்று இந்த கூட்டத்தினுடைய அந்த ஆட்டத்தால் நான் பேசுவேன். ஆனால் இப்ராஹிம் நபி தனி மனிதராக இருந்தார். இந்த நேரத்தில் அவர்களை எதிர்ப்பதற்கு பெற்றெடுத்த தந்தை ஆப்போசிட்ல நிற்கிறாரு, சமூகம் இருக்கிறது, பெரும் பெரும் சமுதாய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆறுதல் சொல்றதுக்கு கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு துணைக்கு ஆள் இல்லை. இந்த நேரத்திலையும் இந்த கர்ஜனை செய்கிறார்கள் என்றால் காரணம் ஷிர்க் சம்பந்தமாக அவ்வளவு விழிப்புணர்வு வேண்டும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ 10ஓடு 11வது பாவம் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. ஏனைய பாவத்தை செய்தால் அதை இறைவன் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒரு காலத்திலேயும் மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. தான் நாடியவர்களுக்கு அதை விட கீழ் நிலையில் இருக்கும் தெரியுமா, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஷிர்க் வைத்த நிலையில யார் மரணித்தாலும் சரி இறைவன் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி விடுவான். இவர்கள் நிரந்தர நரகவாசிகள். அது நாம இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம் சந்ததியாக இருந்தாலும் சரி, நபிமார்களாகவே இருந்தாலும் சரி, இதுதான் நிலை. அல்லாஹ் குர்ஆனிலே நபியிடத்திலே சொல்லும் பொழுது, நபியே லயின் அஷ்ரக்த, நீங்கள் ஒருவேளை ஷிர்க் வைத்து விட்டீர்கள் என்றால், இணை கற்பித்து விட்டீர்கள் என்றால், ல யஹபத்தன் அமலுக், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போயிடும். ரசூலுல்லாஹ் ஒன்று அமலா செஞ்சாங்க. இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் நின்று வணங்கும் பொழுது அவருடைய பிஞ்சு பஞ்சு பாதங்கள் எல்லாம் அப்படியே படர்ந்தேறி வீங்கக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ் நின்று வணங்கி இருக்கிறார்கள். தொழுகை என்றால் ரசூலுல்லாஹ் மிஞ்ச முடியாது, தர்மம் என்றால் ரசூலுல்லாஹ் மிஞ்ச முடியாது, இறையச்சம் என்றால் ரசூலுல்லாஹ் மிஞ்ச முடியாது. அப்படிப்பட்ட இறை அச்சத்திற்கும் அமல்களுக்கும் இறைவனை பயப்படக்கூடிய விஷயத்திற்கும் சொந்தக்காரர் ரசூலுல்லாஹ். இந்த ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் இணை வைத்து விட்டால் உங்கள் அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். எப்படிப்பட்ட எச்சரிக்கை என்று பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரத்திலே குமுறி குமுறி அழுத விஷயம். ரசூலுல்லாஹ் அவ்வளவு தியாகம் செய்தாலும் அவருடைய பெற்றோருக்கு இந்த ஹிதாயத் இல்லை, இந்த நேர்வழி இல்லை. ரசூலுல்லாஹை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் இந்த நேர்வழி கொடுக்கப்படவில்லை. மிகப்பெரிய ஒரு பரிதாபம். ரசூலுல்லாஹ் பல நேரத்தில் அதை நினைத்து அழுதிருக்கிறார்கள். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு கூட ரசூலுல்லாஹ் முயற்சித்திருக்கிறார்கள். அல்லாஹ் மன்னிப்பு கேட்க கூடாது என்று தடுத்து விட்டான், தடை செய்து விட்டான். ஒரு நேரத்தில் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார்? ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், பின்னால் அவர் நரகத்தில் இருக்கிறார், நிரந்தர நரகவாசியாக இறந்து போய்விட்டார். அந்த மனிதர் அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே திரும்ப செல்லும் பொழுது அந்த மனிதரை மீண்டும் ரசூலுல்லாஹ் அழைத்து சொல்கிறார்கள், உங்கள் தந்தையும் எனது தந்தையும் நரகத்தில் தான் இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஷிர்க், இணை வைப்பு. அவர் கொலை செஞ்சாரு, புறம் பேசினாரு, அவதூறு சொன்னாரு, இதெல்லாம் வேற டாபிக். அதெல்லாம் பாவம் தான், தீமை தான். அதை ஒரு மட்ட ரகமாக பார்த்துவிடக் கூடாது, அதுவும் பாவம் தான். அதற்குண்டான தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆனா ஷிர்க் வச்ச நிலையில மரணிச்சா நாம கோடி அமல் செஞ்சாலும் அது அழிந்துவிடும். நாம் லட்சக்கணக்காக காசை தர்மம் செய்தாலும் அழிந்துவிடும். இப்படி அல்லாஹ் பார்க்கிறான். ஏனைய பாவங்களுக்கும் இணை வைப்பின் இந்த பாவத்துக்கும் டிஃபரண்ட் அதிகம், வேறுபாடு அதிகம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக நீங்கள் பாருங்கள். அவர்கள் ஏனைய பிரச்சாரத்தை கையில் எடுத்ததை விட மிக கடுமையாக சமூகத்திலே போராட்டத்தை நடத்தியது இந்த இணை வைப்புக்கு எதிராகத்தான். என்ன காரணம்? சமூகத்தை பார்த்து அவர்கள் அவ்வளவு அனுதாபப்பட்டார்கள். இப்படி பாவம் செய்கிறீர்களே, தீமை செய்கிறீர்களே என்று பலகட்ட முயற்சிகள். ஆரம்பத்திலே தன்னுடைய தந்தையிடத்திலே பேசுகிறார், புலம்புகிறார், மார்க்க போதனையை செய்கிறார். தந்தை என்ன சொன்னாரு? உடனே ஏற்றுக்கிட்டாங்களா? கடைசி வரைக்கும் ஏற்றுக்கல. கடைசி காலம் வரைக்கும் ஏற்கல, எதிர்த்து நிற்கிறார். ஒழுங்கு மரியாதையாக நீ பேசுறத நிப்பாட்டு, பழைய மார்க்கத்துக்கு திரும்பி வா. இல்லையா உன்னை கல்லால் அடிச்சு கொள்ளுவேன். யாரோ பேசல, எவனோ ஏதோ மூளையில பேசிட்டு போகக்கூடிய நிலை இல்ல. இந்த இப்ராஹிம் நபியை பெற்றெடுத்த தந்தை பேசுகிறார்.
எப்படிப்பட்ட நிலை, எவ்வளவு பெரிய ஒரு கடுமையான சூழலை கையாண்டிருக்கிறார்கள், அதை கடந்து வந்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யோசித்து பாருங்கள். அதற்கு பிறகும் பிரச்சாரம் செய்கிறார். வரலாறுல பார்க்க முடிகிறது. இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசர் என்பவர் அவருடைய சொந்த வாழ்க்கையை பார்த்தால் அவர் ஒரு சிலையை வடிக்கக்கூடிய சிற்பியாக இருந்திருக்கிறார். அதை உருவாக்கக்கூடிய செதுக்கக்கூடிய ஒரு சிற்பியாக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து இவரை வெளியே கொண்டு வருவதற்காக பலகட்ட முயற்சிகளை செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கடைசி வரைக்கும் கொண்டு வர முடியல. இணை வைத்த நிலையிலேயே இறந்து போகிறார் தன்னுடைய தந்தை. இந்த தந்தைக்காக படைச்சவன் பிரார்த்தனை செய்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இறைவா, என் தந்தை இறைவா. அப்ப அல்லாஹ் பதில் கொடுக்கிறான், அவர் என்னுடைய எதிரி, அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை கூட செய்யக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய பாவத்தை போன்று இதை பார்க்கவில்லை. நீங்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இணை வைப்பு சம்பந்தமாக எக்கச்சக்கமான விஷயங்கள், அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை நீங்கள் அவசியம் ஆராய்ந்து பாருங்கள். ஒன்றா இரண்டா? பெற்றெடுத்த பெற்றோர்களே இணை வைப்பில் இறந்து போனாலும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. இணை வைத்த நிலையில் ஒரு இமாம் தொழுகை நடத்துகிறார் என்றால் அவர் பின்னாடி தொழக்கூடாது. இணை வைத்த நிலையில் ஒரு ஜனாசா அது தொழ வைக்கப்படுகிறது என்றால் அந்த தொழுகையில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. பிரார்த்தனை செய்யக்கூடாது, பாவமன்னிப்பு தேடக்கூடாது, ஜனாசா தொழுகை கூட நடத்தக்கூடாது. இணை வச்ச நிலையில ஒரு மனிதர் இறந்து போனார்னா இணை வைப்பு நடக்கக்கூடிய இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபத்திற்குரிய இடமாக அறிவித்தார்கள். இணை வைத்த நிலையில் ஒரு நிர்வாகி பள்ளிவாசலை நிர்வகிக்கிறார் என்றால் அந்த பள்ளியிலே கொல்லக்கூடாது. எவ்வளவு சட்டம், இவ்வளவு கடுமையாக இறைவன் சாடுகிறான் என்றால் இறைவன் எப்படி பார்க்கிறான்? எனக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் இது. நான் உன்னை படைச்சிருக்கிறேன், உன்னை பரிபாலிக்கிறது நானே, உனக்கு சாப்பாடு தர்றது நானே, உனக்கு தேவையான அந்த அசைவுகளை வடிவமைச்சவன் நானே, உனக்கு தேவையான ஆடைகளை, உணவுகளை, உறைவிடத்தை அருளாக தந்தவன் நானே. என்னை விட்டுட்டு நீ இணை வைக்கிறது தெரியுமா? என் ஆற்றலை நீ பிரிச்சு கொடுக்கிறது தெரியுமா? என்னுடைய அதிகாரத்தை நீ பிரிச்சு பங்கு போடுறது தெரியுமா? இதை என்னுடைய துரோகமா நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபப்பட்டதனால தான் கடுமையான சட்டங்கள் இணை வைப்பு சம்பந்தமாக இறக்கப்பட்டுச்சு. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த மாதிரியான பார்வை நம்முடைய சமூகத்தில் இருக்குதா? நம்ம சொந்த பந்தம் இந்த பாவத்தை செய்கிற தாயத்தை கட்டி அழகு பார்க்கிறாங்களே, பட்டும் படாம தொட்டும் விடாம அப்படியே இறைமறை காயாக அவரிடத்துல பேசுவதற்கு கூட தயங்கி ஒதுங்கி மதிமயங்கி இருக்கிறோமே. எப்படிப்பட்ட பார்வை, எப்படிப்பட்ட செயல்பாடு! வருஷத்துல இப்ராஹிம் நபியை நினைவு கூறுவோம் என்றால் அப்படியே பெருநாள் கொண்டாடிவிட்டு புத்தாடை அணிந்து விட்டு சொந்த பந்தத்திற்கு சலாம் சொல்லிவிட்டு அவர்களை சந்தித்து விட்டு பிரியாணி சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்கா இந்த பெருநாள்? ஏன் இந்த இப்ராஹிம் நபி கியாமத் நாள் வர வரைக்கும் எத்தனை கோடான கோடி மனிதர்கள் வந்தாலும் இந்த இப்ராஹிம் நபியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை பொழுதையிலையும் இந்த இப்ராஹிம் நபியை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ் இப்படி கொண்டு வச்சிருக்கிறானே, எதனால? ஒட்டுமொத்த வாழ்க்கையை இறைவனுக்காக சமர்ப்பணம் செய்த ஒரு சாத்வீக தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சாதனை படைத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சந்தித்து சகித்துக் கொண்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சத்தியத்தை எடுத்து பறைசாற்றுவதில் எவருக்கும் பயப்படாமல் துணிந்து நின்றவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால தான் மிக குறிப்பாக இணை வைப்பு சம்பந்தமாக அவ்வளவு பிரச்சாரம். அதில் ஒரு விஷயத்தை பாருங்கள், குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இப்ராஹிம் நபி எந்த அளவுக்கு செஞ்சாங்கன்னா, சமுதாயம் எல்லாம் பார்க்குமா, இந்த கூட்டம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில அவர்கள் எதை தன்னுடைய கடவுளாக நினைச்சு வணங்கி வழிபடுறாங்களோ அந்த சிலையை கொண்டு போய் அவர்கள் படைச்சு வச்சிருப்பாங்கல்ல அந்த சாப்பாடை எல்லாம் எடுத்து அந்த சிலை வாயில ஊட்டுவாங்க. சாப்பிடுப்பா, கொஞ்சம் சாப்பிடு, உனக்கு தான் அவங்க படையில வச்சிருக்கிறாங்க, சாப்பிடு, கொஞ்சமா சாப்பிடுண்டா என்பதை போன்று சிலை இடத்துல போய் பேசுவார்கள். எதுக்காக? சமுதாயம் அப்படியாவது விளங்க மாட்டாங்களா என்பதற்காக. சமுதாயம் அப்ப கேட்டுச்சு, எப்பா சிலை சாப்பிடாதவனுக்கு தெரியாதா? அட பாவிகளா, இதைத்தான நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், இதைத்தான பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் படையில் வைக்கிறத அது சாப்பிடாது, நீங்கள் உண்டாக்குறத, நீங்கள் உணவளிக்கிறத அதால பார்க்க முடியாது, அதால ஒண்ணுமே செய்ய முடியாதா என்று பாடம் நடத்தினார்கள். இன்னும் ஒரு கட்டத்துல சிலையினுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது, வழிகட்ட கொள்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர துளிர்விட ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் சிலைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்குகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஊர்ல ஆள் நடமாட்டம் இல்லாத பொழுது அந்த சமூகம் வருகிறது. அந்த சிலைகளை இப்படி இழிவுபடுத்தியவன் யார்? அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது, இப்படி ஒரு இளைஞன், இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞன், இவன் தான் இந்த சிலைக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான் பேசப்படுகிறது.
இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், விசாரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த பெரிய சிலைதான் உடைச்சிருப்போம், அதுக்கு போய் கேளுங்க. ஏன் பொய் சொல்லணும்? நான் தான் உடைச்சேன்னு சொல்லி நின்றுக்கலாம்ல. இந்த மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கட்ட முயற்சிகள் நாம செஞ்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. எல்லோருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிறந்த அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, அக்கா தங்கச்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் சாதாரண ஒரு ரேஷன் கடையில 1000 ரூபாய் காசு கொடுக்கிறான்னா அதை ஊர் உலகம் ஃபுல்லா நம்ம அறிவிப்போமே. நீ காசு முடியாமா? பாத்திமா நீ காசு முடியா? ஆயிஷா நீ காசு முடியா? கேட்போமா? கேட்க மாட்டோமா? அற்ப உலகத்துல ஒரு 1000 ரூபாய் நோட்டுக்காக இவ்வளவு முயற்சிகளை சிந்தக்கூடிய நாம மறுமையில அவர்களுடைய ஒட்டுமொத்த அமல்களும் அழிக்கப்பட்டு நரகம் என்கின்ற படுபாதகமான படுபயங்கரமான மலக்குமார்களால் சித்தரையும் வேதனையும் கொடுக்கப்படுகிற அந்த இடத்திற்கு தள்ளப்படுகிறார்களே, வாழ்க்கையை அப்படி வடிவமைக்கிறார்களே என்று என்றைக்காவது ஒரு நாள் ஆதங்கப்பட்டிருக்கிறோமா? இப்படி இணை வைப்பு காரியத்தை செய்யறாங்களே, செஞ்சுக்கிட்டே தொழுகையும் செய்யறாங்களே, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? அவர்கள் நோன்பு வைக்கிறார்களே, நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? அவர்கள் சக்காத்து கொடுக்கிறார்களே, சக்காத்து ஏற்றுக்கொள்ளப்படுமா? அவர்கள் தர்மம் செய்கிறார்களே, தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ் மட்டும் கிடையாது, சுப்ஹானல்லாஹ் என்கின்ற ஒரே ஒரு திக்ர் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? யோசித்து பாருங்கள். ஏனைய பாவத்தை போன்று ஷிர்க் என்கின்ற இந்த பாவம் அப்படி கிடையாது. அதனால்தான் மிக கடுமையான சட்டம், மிக கடுமையான போதனைகள், மிக கடுமையான தீவிர பிரச்சார களங்கள் நபிமார்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறது. கொலையை குறித்தோ தற்கொலையை குறித்தோ அதிகமான வசனங்கள் நமக்கு சொல்லித் தருவதில்லை. ஆனால் அதுவும் பாவம் தான், அதுவும் தீமைதான். அதை மற்ற ரகமாக பார்த்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு பாவம் என்றால் இணை வைப்பு, ஷிர்க். இதனால்தான் மிக கடுமையான இப்ராஹிம் நபி என்று அல்லாஹ் பார்க்கலையே. யோசிச்சு பாருங்கள். இப்ராஹிம் நபியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வத்தஹல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை தன்னுடைய உற்ற தோழனாக இறைவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று வசனம் சொல்கிறது. ஒரு உற்ற தோழன், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய ஆசையெல்லாம் நம்ம எவ்வளவு நிறைவேற்றுவோம். அவன் கேட்டதை வாங்கி கொடுப்போம், அவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்போம், அவன் நினைக்காத சர்ப்ரைஸ் எல்லாம் அவனுக்கு கொடுப்போம், அவன் நினைச்ச நேரத்துல எல்லாம் அவனுக்கு ட்ரீட் வைப்போம். வைப்போமா? வைக்க மாட்டோமா? யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த நேரத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அதிகாரத்தை அந்த இடத்திலே மாற்றிக் கொள்ளவில்லை. இந்த இப்ராஹிம் நபி தன்னுடைய தோழன் தான், தன்னுடைய நண்பன் தான் என்று திட்டவட்டமாக இறைவன் அறிவித்த பொழுதும், தெல்ல தெளிவாக தெரிவித்த பொழுதும், இறைவன் இப்ராஹிம் நபியுடைய தந்தை என்று இறைவன் பார்க்கல, என்னுடைய துரோகி என்று பார்க்கிறார். இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்கே இந்த நிலை என்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய்க்கும் தந்தைக்குமே இந்த நிலை என்றால் யோசித்து பாருங்கள். நாம் எல்லாம் எம்மாத்திரம் மார்க்கம் எப்படி பார்க்கிறது தெரியுமா? மிக கடுமையான கொடூரமான பாவமாக இந்த இணை வைப்பினுடைய கோர தாண்டவத்தை இஸ்லாமிய மார்க்கம் பிம்பமாக நமக்கு வடிவித்து காட்டுகிறது. உலகத்தில் வாழும் பொழுது இந்த இணை வைப்பு காரியத்தை மட்டும் செஞ்சிடாதே என்பதற்காக இன்றைக்கு சமூகத்தினுடைய அவல நிலை. அல்லாஹ் அக்பர், இறைவன் பாதுகாக்க வேண்டும். ஹஜ் செய்யக்கூடிய ஆட்கள் அதிகமாயிட்டாங்க, உம்ரா செய்யக்கூடிய ஆட்கள் அதிகமாயிட்டாங்க. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று அத்தனை அமல்களையும் தன்னுடைய வாழ்நாளிலே அமல்படுத்தி வாழ்க்கையை அமல்களால் அலங்கரிக்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறது. ஆனால் இந்த சமூகத்தினுடைய இழிவடைந்த நிலை, இணை வைப்பு காரியம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு இல்லை, ஒரு பிரச்சாரம் இல்லை. மிக குறிப்பாக நாம் ஒவ்வொருவருமே இந்த விஷயத்தை அலட்சியமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இது சம்பந்தமான பிரச்சாரம், இது சம்பந்தமாக பேசக்கூடிய விஷயம் எல்லாம் அலிம்சாவை சார்ந்தது, இயக்கவாதிகளை சார்ந்தது, ஜமாத்தார்களை சார்ந்தது, முத்தவள்ளியை சார்ந்தது என்று ஒதுங்கி ஒதுங்கி போகிறோமே. இந்த அழைப்பு பணியை ஒவ்வொருவருமே கையெழுக்க வேண்டும் என்று தானே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு முஸ்லிம்களுமே பேசணுமே. யோசித்து பாருங்கள். தொழுதால் மட்டும் போதாது, நோன்பு வச்சா மட்டும் போதாது, நாம மட்டும் சிறுக்கான காரியத்திலிருந்து விடுபட்டால் மட்டும் போதாது. நம்முடைய சந்ததிகள், நம்முடைய சமுதாயம், நம்முடைய உம்மத் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாரும் இணை வைக்க கூடாது என்று நாம திட்டவட்டமாக சொல்ல முடியுமா? அதற்கான என்ன முயற்சியை செய்திருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் கூட சில நேரத்தில் சில விஷயத்திலே பயந்து இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்திலே சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய உம்மத், என்னுடைய கூட்டம், இந்த சமுதாயம் இணை வைத்து விடுவார்கள் என்று நான் பயப்பட மாட்டேன், இணை வைத்து விடுவார்கள் என்று நான் பயப்பட மாட்டேன். ஆனால் உலகத்தினுடைய ஆசை அவருடைய உள்ளத்தை ஆட்கொண்டு விடும் என்று நான் பயப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் பயந்த பயம்.
ரசூலுல்லாஹ் எதுக்கு பயந்தாங்க, எதுக்கு அச்சப்பட்டாங்க தெரியுமா? உலகத்தினுடைய செல்வம், உலகத்தினுடைய மோகம் நம்முடைய ஈமானை பதம் பார்த்துவிடும், அறுத்து வெளியிலே வீசிவிடும் என்று தான் ரசூலுல்லாஹ் பயந்தார்கள். அப்படின்னா இந்த சமூகத்தை அவ்வளவு நம்பினார்கள் ரசூலுல்லாஹ். இந்த சமூகத்திலே இணை வைப்பு காரியம் வராது என்று அவ்வளவு நம்பினார்கள். ஆனால் ஒரு துர்பாக்கியமான நிலை, இதே சமூகம் எந்த ரசூலுல்லாஹ் இணை வைப்பு இந்த சமூகத்தில் நுழையாது என்று அவ்வளவு நம்பினார்களோ, அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக இந்த சமூகம் இணை வைக்காது என்று, இணை வைப்பீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னாங்க தெரியுமா? அது சொல்லக்கூடிய பாடம் அவ்வளவு நம்பிக்கை ரசூலுல்லாஹ்வுக்கு. ஆனால் அதே துர்பாக்கியமான நிலை என்ன தெரியுமா? இதே சமூகம் தான் ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அல்லாஹ்வை தன்னுடைய இறைவன் என்று அறிவிச்சிட்டு தர்கா வழிபாட்டிலே மூடுகிறார்கள், தாயத்தை கட்டுகிறார்கள், மௌலிதை ஓதி கொண்டிருக்கிறார்கள், மீலாது விழா என்று ரசூலுல்லாஹ்விடத்திலேயே பிரார்த்தனை செய்கிறார்கள். நோயை தீர்ப்பவரே, எங்களுடைய பிழைகளை பொறுப்பவரே, எங்களுடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்பவரே, எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பவரே, நாளை நடக்கக்கூடிய மறைவான ஞானத்தை எல்லாம் அறிந்து வைத்திருப்பவரே என்பதை போன்று ரசூலுல்லாஹ்வை நோக்கி கேட்கக்கூடிய, சொல்லக்கூடிய அத்தனை சொற்களும் இணை வைப்பை சுமக்கக்கூடிய சொற்களாக இருக்கிறதா இல்லையா? இதுதான் மௌலிதின் பேரில் நடக்கக்கூடிய அந்த அனாச்சாரமான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷத்தை கற்கக்கூடிய வாக்கியங்கள். இதனுடைய அர்த்தம் கூட தெரியாமல் சமுதாயம் அப்படியே கடிவாளம் போட்டப்பட்ட மாதிரி போகிறார்கள், குறித்து அப்படியே சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராக நம்முடைய பிரச்சாரத்தை நாம் வலுப்படுத்தாவிட்டால் மிகப்பெரிய பாதிப்பு நம்மையும் சேர்ந்து தான் காக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அப்படித்தான் சொல்லித் தருகிறார். சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடிய அந்த வாசிகள், அந்த கூட்டம், அவர்கள் அழிக்கப்பட்டு சபிக்கப்பட்டதற்குண்டான காரணத்தில் ஒன்று, தான் மட்டும் அந்த பாவத்தில் ஈடுபடாமல் தன்னை விலக்கிக் கொண்டார்கள். ஆனால் ஈடுபடக்கூடிய அந்த மக்களை தடுத்து நிறுத்தவில்லை. இந்த கேட்டகரி தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலை. நாம் என்ன செய்கிறோம்? நான் தொழுதுட்டேன், நான் நோம்பு வச்சுட்டேன், நான் சக்காத்து கொடுத்துட்டேன், நான் சிறுக்கு வைக்கல, நான் தர்காவுக்கு போகல, நான் தாயத்தை கட்டல, நான் மௌலிதையோ மீலாதையோ நான் நம்பல. இது மட்டும் போதுமா? செல்லக்கூடியவர்களிடத்தில் நாம் என்ன பிரச்சாரத்தை செய்கிறோம் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் பேசிய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைகளிலும் வரலாற்றுகளிலே முன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டியது. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்கிட்ட இருந்து ஒரே ஒரு செய்தி கிடைச்சாலும் நீங்க அதை அலட்சியமா நினைச்சிடாதீங்க, அற்பமா நினைச்சிடாதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இந்த கடமையை நாம் நிவர்த்தி செஞ்சுட்டோமா, நிறைவேற்றி விட்டோமா? எவ்வளவு ஹதீஸ் நமக்கு தெரியும், எவ்வளவு வசனம் நமக்கு தெரியும், எவ்வளவு மார்க்க சட்டங்கள் நமக்கு தெரியும், எத்தனை பேருக்கு சொல்லியிருப்போம், எத்தனை பேருக்கு பேசியிருப்போம். நம்ம பெற்றெடுத்த பெற்றோர்கிட்ட, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகிட்ட, சொந்த பந்தத்திட்ட, அக்கா தங்கச்சிட்ட யோசித்து பாருங்க. ஆனா ஒரு கல்யாணம் சொன்னா அப்படியே காலை கிளப்பிக்கிட்டு ஓடுறோமே, சாப்பாடுக்கு, அவர்கள் போடக்கூடிய விருந்துக்கு, ஒரு கறி சோத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய நாம், அவர்கள் நரகத்தை நோக்கி படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்கக்கூடிய தடுப்பரனாக, அவர்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக நாம் தான் இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நினைச்சதுண்டா? யோசித்து பாருங்கள். ஏனைய பாவம் மாதிரியா இது? இன்றைக்கு ஒரு மாதிரியான சூழல் உண்டாயிருச்சு. இந்த பக்கம் வந்தா இப்படி, அந்த பக்கம் வந்தா அப்படி. சரிப்பா, உங்க வேலை நீங்க பாத்து, உங்க வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல அந்த வசனம், என்ன வசனம்? உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எனக்கு. நீங்க எதனால ஃபாலோ பண்ணிக்கணும், நான் எதனால ஃபாலோ பண்ணிக்கிறேன். என் குறை நீங்க சொல்லாதீங்க, உங்க குறை நான் சொல்ல மாட்டேன். வாய் உங்களுக்கு அப்படி கப்பிச்சுட்டு இருந்துட்டு அப்படி வாழ்ந்துட்டு போயிடுவோம் என்பதை போன்ற ஒரு சூழல் உண்டாயிருக்கதா இல்லையா? யோசித்து பாருங்க. யாராவது நம்ம இடத்துல உள்ள குறைய சொன்னா, நீ உருப்படியா, நீ ரொம்ப யோக்கியமா என்று அவங்க வாழ்க்கை, இவங்க அவங்கள, அவங்க இவங்கள, மொத்தத்தில் என்ன ஆகும்? உறவு பிரியும். ஒட்டுமொத்தமா சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறையை பார்க்கிறதுக்கு சிந்தனையே போகாது. ஏன்? அந்த இடத்துல சைத்தான் நிக்கிறாங்க. சைத்தான் என்ன செய்யறான்? சொந்த வாழ்க்கையை பார்த்து அதுல இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து, பூர்த்தி செய்து, அதை நிறையாக மாற்றுவதற்கு திரையாக ஒன்று நிற்பவன் சைத்தான். அவனுக்கு உடன்பட்டு கட்டுப்பட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான சூழலால் என்ன ஆகுது? பேசுறதுக்கே தயங்கும். அந்த பக்கம் போனா அப்படி சிறுக்கான காரியத்தை பார்த்தா, சரி உங்க விஷயம் நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. இங்க வந்தா இப்படி. இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான், இது நயவஞ்சக தன்மை என்று இறைவன் அடையாளப்படுத்துகிறான். சத்தியத்தை சொல்றது உனக்கு என்னடா பயம்? அசத்தியவாதி அவன் இன்னைக்கு மயக்கப்பட்டு கத்துறான்.
அவன் தெம்போடு திராணியோடு இருமாப்பு கொண்டு இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவன் என்று கொஞ்சம் கூட கூனி குறுகாமல், வெட்கப்படாமல், வேதனைப்படாமல் சத்தியத்திற்கு மாற்றமான அசத்தியத்தை நிறுவுவதற்கு அவ்வளவு போராடுகிறான், நெஞ்சை நிமிர்த்தி செய்கிறான். ஆனா சத்தியத்தை பேச வேண்டிய நாம, சத்தியத்தை போதிக்கக்கூடிய நாம என்ன செய்கிறோம்? கூனி குறுகிறோம். நமக்கு இருக்கு வம்பு, நமக்கே அந்த வேலை, நம்ம பாட்டுக்கு போவோம் என்பதை போன்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லக்கூடிய கடுமையான வசனத்தை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் சொல்றான், "வ முதர்தபீன பைன தாலிக லா இலாஹா ஹவுலாயி வ லா இலாஹா ஹவுலாயி." இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலை வேஷம் போடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? இவர்கள் எல்லாம் முனாஃபிக்கீன்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்துகிறான். இது சொல்லிவிட்டு சொல்றான், "இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்வல் மினன் நார்." இவர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே கிடப்பார்கள். குர்ஆனுடைய எச்சரிக்கையை சார்ந்த ஒரு வசனம் இந்த வசனம். எனக்கு அந்த மாதிரி தான் நிலை, எனக்கு அந்த வம்பு, எனக்கு அந்த தும்பு, நான் யார போய் பேசணும், நான் யார போய் சொல்லணும், இதை சொன்னா இதை பேசினா எதிர்ப்பு வரும், விமர்சனம் வரும், அவதூறு வரும், நாம் அடிக்கப்படுவோம், ஊரை விட்டு நீக்கப்படுவோம் என்பதை போன்று அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி பதுங்கி போகிறோமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை கடுமையாக சாடுகிறான். ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை சத்திய கொள்கை. இதற்கென்று ஒரு காந்தக தன்மை இருக்கும், ஈர்ப்பு விசை இருக்கும். இதை எடுத்து பேசுவதில் கொஞ்சம் கூட வெட்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை அடிப்படை அஸ்திவாரமாக நமக்கு நிறுவ சொல்கிறான். இந்த பண்பை வளர்த்துக் கொண்டால் நிச்சயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ரூபத்துல, எந்த முறையை கையாண்டு இணை வைப்புக்கு எதிராக மிக பிரம்மாண்டமான பிரச்சாரத்தை கையில் எடுத்து செயல்படுத்தினார்களோ அதே மாதிரியான ஒரு பாணியை நாம் பின்பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்திலே ஒட்டி கொண்டிருக்கிற அத்தனை ஒட்டு புழுக்களாக இருக்கக்கூடிய இந்த இணை வைப்பு காரியங்கள் ஒவ்வொன்றாக உருவி இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை நாம் சுமந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அது மாதிரியான ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம வாழ்க்கையில் அமல்படுத்துவானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நம்முடைய வாழ்க்கையும் வழிநடத்தப்பட வேண்டும் என்றால் அந்த முயற்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு பாக்கியத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு அருளை, பெரும் உபகாரத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் செய்வானாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.